வணக்கம். பரந்தூர் சென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை வாகனத்தில் இருந்தபடி பேசுகையில், கிட்டத்தட்ட 910 நாட்களுக்கு மேலாக உங்கள் மண்ணுக்காக போராடி வருகிறீர்கள். உங்கள் போராட்டத்தை பற்றி ராகுல் என்ற சின்ன பையன் பேசினார். அந்த குழந்தையோட பேச்சு மனதை ஏதோ செய்துவிட்டது. உடனே உங்கள் எல்லோரையும் பார்த்து பேச வேண்டும் என்று தோன்றியது என மக்கள் மத்தியில் விஜய் பேசினார். மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில், நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 8 வழி சாலையை எதிர்த்தீர்கள், காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீர்கள். அதே நிலைப்பாட்டை தானே இங்கேயும் எடுத்திருக்க வேண்டும். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? உங்கள் நாடகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். உங்களுடைய விமான நிலையத்திற்காக நீங்கள் ஆய்வு செய்த இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் விஜயின் பேச்சு குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நெல்லையில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பேசுகையில், எல்லாம் ஏதேதோ பேசுகிறார்கள். நேற்று முளைத்தவன் எல்லாம் பேசுகிறான். அவங்க அப்பனையே நாங்க தான் அறிமுகப்படுத்தினோம். அவன் எல்லாம் இப்போது நமக்கு சவால் விடுகிறான். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததும் இல்லை, நிலைத்ததும் இல்லை. பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது. அதற்குள்ளேயே போகக்கூடாது. பேசுவதற்கு ஒரு யோகிதை வேண்டும். நேற்று அந்த சின்ன பையன் பேசுகிறான். நாடகமாடுவதில் நாங்கள் எல்லாம் கை தேர்ந்தவர்களாம். நீ யாரா? உங்க அப்பன் யாரு? உங்க அம்மா யாரு என கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்க அப்பா யாரு? எங்க தலைவர் எழுதிய வசனத்தை டைரக்ஷன் பண்ண ஆளு. நீ பிறப்பதற்கு முன்னாடியே அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீசில் இருப்பார்கள். பெண்களுக்கு போலீசில் இடம் கிடையாது. முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்தவர் கலைஞர். 1973 சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 25 பெண்களை முதலில் உமன் கான்ஸ்டபிளாக நியமித்தார். அதனுடைய விளைவு 1976 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. முதலமைச்சராக இருந்த கலைஞரின் மகன் மு.க. ஸ்டாலின் மற்றும் முரசொலி மாறன் 2 பேரையும் கைது செய்து விட்டனர். 2 பேரையும் காவல்துறை சித்திரவதை செய்தார்கள். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் துன்புறுத்தினார்கள். ஆனால் அதையும் தாங்கிக் கொண்டு தைரியமாக கட்சியை தூக்கி பிடித்தார் கலைஞர் என்று RS பாரதி காட்டமாக பேசினார்.